வெல்கம் டு எம்டிஆர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு கவர்மெண்ட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கு அலர்ட் மெசேஜ் ஒன்று தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா புயல் வலுப்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ 3 நாளைக்கு கனமான மழை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அலர்ட் மெசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில மாவட்டத்துக்கெலாம் கல்லூரிகளுக்கெல்லாம் விடுமுறையும் அறிவிச்சிருக்கிறாங்க. ஸோ இது எந்தெந்த மாவட்டத்துக்கெலாம் கொடுத்துருக்காங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட்டாக பக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போய் டீட்டெயிலாக பார்க்கலாம். வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று காலை ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இது சென்னையிலிருந்து 800 கிலோமீட்டர் தொலைவிலும் நாகப்பட்டினத்திலிருந்து 590 கிலோமீட்டர் தொலைவிலும் நிலை கொண்டுள்ளது. மேலும் மணிக்கு 12 கிலோமீட்டர் வடமேற்கு திசையில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நகர்ந்து வருகிறது. இது நாளை புயலாக வலுப்பெறும் என்று அதற்கு அடுத்த 2 நாட்களில் தமிழ்நாடு மற்றும் இலங்கை கடற்கரையை நோக்கி நகரும் என்றும் இந்திய வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. வங்கக்கடலில் புயல் உருவானால் அதற்கு பெங்கல் புயல் என பெயரிடப்பட்டுள்ளது. புயல் காரணமாக சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் மாவட்டங்களில் இன்று முதல் 3 நாட்களுக்கு மிக கனமழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. அதன்படி சென்னை உட்பட்ட மாவட்டங்களுக்கு நவம்பர் 29 வரை 3 நாட்களுக்கும் மிக கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. இதேபோல் விழுப்புரம் மாவட்டத்திலும் ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. இன்றும் இந்த மாவட்டங்களுக்கு அதி கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நிலையில் மழையின் தீவிரம் அதிகரித்துள்ளது. அடுத்த 3 மணி நேரத்தில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து புதுச்சேரி, காரைக்கால் மாவட்டத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு நாளை விடுமுறை என அந்த மாவட்டத்தின் அமைச்சர் தெரியப்படுத்தியுள்ளார். ஸ்கூலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விடுமுறை அறிவிச்சிருக்கிறாங்க. மற்ற மாவட்டத்தை பொறுத்தவரையில் மழையின் அளவை பொறுத்து அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் முடிவெடுத்துக் கொள்ளலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. வானிலை மையம் தெரியப்படுத்தியுள்ளது. இந்த ரெட் அலர்ட் காரணமாக மக்கள் அனைவரும் பாதுகாப்பாக இருக்கும்படி வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் நல்ல நல்ல தகவலை தெரிஞ்சதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல தகவலோடையும் ஒரு சூப்பரான தகவலோடையும் நான் உங்களை அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்க்குறேன்.